guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். முக்கியமா பேஸ் மட்டும் தான், ஸ்கின் prep, அதுக்கப்புறம் பேஸ். acne prone skin இருக்கு உங்களுக்கு, பிம்பிள், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ், பிக்மெண்டேஷன் இருக்க ஸ்கின்ல எப்படி மேக்கப் போடுறது அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். அண்ட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அஃபோர்டபிளான ஒரு விஷயமும் கூட. முக்கியமா ஸ்கின் prepல ஸ்கின் கேர்னு வரதுல ரொம்ப அஃபோர்டபிளான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இது கண்டிப்பா நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். ரிலீஜியஸா நீங்க டெய்லி ஸ்கின் கேர் பண்றீங்களா, அதுல கூட 2 days once 3 days once பண்ணலாம். செம்ம எஃபெக்டிவா இருக்க போது உங்களுடைய ஆக்னி சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஸோ டார்க் ஸ்பாட்ஸ், இன்டென்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் எப்படி நீங்க வந்துட்டு கவர் பண்ணலாம் அப்படின்றதும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு மேட்டான கார்ஜியஸான பேஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்ன கேட்டீங்கன்னா, உங்க ஸ்கின் ரொம்ப வர்ஸான கண்டிஷன்ல இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்கப் வந்து தவிர்க்கிறது நல்லது. இல்ல ரொம்ப அக்கேஷனலா நமக்கு தான் எப்பயுமே வந்து அடுத்த நாள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, அங்க போகணும் இங்க போகணும்னா கரெக்டா ஏதாவது பிம்பிள் அப்படி புதுசா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் இருக்கு. தவிர்க்க முடியாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கீங்க, நீங்க மேக்கப் போட்டே ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நான் சொல்ல போற டிப்ஸ் நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது நீங்க வந்துட்டு உங்களுடைய மேக்கப் நீங்க போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இல்லைன்னா ஒரு நைட் முன்னாடி உங்க ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள், அதை ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க சிலது பண்ணலாம். இப்போ நான் காமிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா நீங்க ரெகுலராகவே பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. என்னன்னா ஒரு ஃபேஸ் பேக், எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக். இது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான். மஞ்சள் அண்ட் நீம் பவுடர் வச்சு நீங்க போட்டுக்கிறது. நான் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஆல்ப்ஸ் குட்னஸோட பவுடர்ஸ் வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த மாஸ்க்கு உங்களுக்கு 2 பவுடர்ஸ் தேவை. ஒன்று வைல்ட் டர்மரிக் பவுடர் அண்ட் இன்னொன்று நீம் பவுடர். இது ரெண்டுமே இன்க்ரீடியன்ஸா எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்க்ரீடியன்ஸ். முக்கியமாக என்னுடைய ஸ்கின்னுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டேஜில் இருந்தபோது ரெண்டுமே என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட்டாக இருந்துகிட்டே இருந்தது. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய போகலாம், ஆலோவேரா அது இதுன்ட்டு. பட் இன்னைக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக இதை வச்சுக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப எஃபெக்டிவ், பயங்கரமான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்னேவை காம்பேட் பண்ணுறதுக்கு. இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இந்த மாதிரி மாஸ்க் பவுடர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஹேருக்கா இருக்கட்டும், பாடிக்கா இருக்கட்டும், ஃபேஸ்க்கா இருக்கட்டும், அதிலே கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதை நீங்க வந்து தலைக்கு போடுறதா முகத்துல போடுறதா அப்படின்றது. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க தலை அண்ட் மூஞ்சு, உடம்பு, ஸ்கின் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க போட்டுக்கலாம். அதாவது ஹேர், ஸ்கேல்ப் அண்ட் உங்களுடைய ஸ்கின்ல. இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் பவுடர் மாஸ்க்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. இந்த 2 தான், லைக் நீம் அண்ட் டியூமரிக் மட்டும்தான் கிடையாது, டிஃப்ரெண்டா இருக்கு. லைக் சந்தனம், பிரிங்ராஜ், ஆலோவேரா, ஆரஞ்ச் பீல், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வேரியன்ட்ஸ் இருக்கு. ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கன்சர்னையும் டார்கெட் பண்ற மாதிரி. இது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்ல வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாம் சேஃபும் கூட. இந்த ஸ்பெசிபிக் மாஸ்க்கு நான் ஏன் நீம் அண்ட் இந்த வைல்ட் டியூமரிக் மஞ்சள் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுத்துலயுமே வந்து நிறைய ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துட்டு கியூர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஆல்சோ இது ரெண்டுமே ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸசிவ் ஆயில் செக்ரீஷனையும் வந்துட்டு கம்மி பண்ண போகுது. ஆயில் செக்ரீஷன் கம்மியாச்சுனாலே உங்களுக்கு உங்க ஸ்கின்ல இந்த ஆக்னே, பிம்பிள், இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ முடி வயசுல நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் இது ஸ்கேல்ப் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண போகுது. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நீம் பவுடர்லாம் பயங்கரமா வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகுது அதை போக வைக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாஸ்க் நான் எப்படி பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் நீம் பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர் ரெண்டுத்தையும் எடுத்து நான் வந்து தண்ணியிலயோ ரோஸ் வாட்டர்லயோ மிக்ஸ் பண்ணிப்பேன். இது ஒரு திக் பேஸ்டா வந்த அப்புறம் என் முகத்துல இது ஒரு மாஸ்கா போட்டுப்பேன். நல்லா காயிற வரைக்கும் விட்டுற வேண்டியதான். மேக்ஸிமம் 15 minutes விட்டுட்டு நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போறீங்க. இது ஸ்கின்னை ட்ரை ஆக்க போறது கிடையாது, ஸ்கின்ல ரொம்பவே ஜென்டிலாவும் இருக்கு. நான் பல வருஷமா இதை ஆக்சுவலி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பெசிஃபிக்கா ஆக்னே அந்த சிச்சுவேஷன்ல இருந்தபோது இந்த 2 இன்கிரீடியன்ஸ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதனால ஸ்பெசிஃபிக்கா இந்த 2 உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்க இவங்களை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், நீங்க தாராளமா செக் பண்ணிக்கோங்க. ஒரு குரூவல்டி ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ, 100% நேச்சுரல் அண்ட் பியூரான இன்கிரீடியன்ஸ் வச்சு பண்ணிருக்கக்கூடிய, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத, பேரபன் இல்லாத ஒரு பிராண்ட்ல நீங்க வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமா உங்களுடைய ஸ்கின்னுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆல்ப்ஸ் குட்னஸ்ல இருக்கக்கூடிய இந்த பவுடர் மாஸ்க் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ப்ரெப்பும் வந்து ரொம்ப முக்கியம். இது எப்போ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கிளம்புறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி இல்லைனா ஓவர் நைட், அதாவது ஒரு நைட் முன்னாடி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது வந்து அட்வைசபிள். அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து இது ஸ்கின் கேர் மாதிரி ஒர்க் ஆகுது இல்லை, ஸோ அதனால டைம் கொடுக்க போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேக்கப் போடும்போது நீங்கள் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட வந்து எதுவும் ஸ்பாட்ஸோ ஆக்னேவோ இல்லை, பட்
இருந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணும் அப்படின்றதும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின் ப்ரெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் அண்ட் ப்ரைமிங் இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் குவிக்காக பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர்லாம் ஏதாவது லோஷன், லைட் வெயிட் லோஷன் இல்லைனா ஜெல் பேஸ்டு லோஷன் மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து போட்டுக்கிறது அட்வைசபிள். இதில் கொஞ்சம் கிட்ட கொண்டு வந்துக்கிட்டேன் கிளியராக தெரியறதுக்கு. ப்ரைமருக்கு டவுட்டே கிடையாது, ஒரு ஜெல் ஆர் சிலிக்கன் பேஸ்ட் ப்ரைமர் தான் வந்து போட்டுக்க போகிறீங்க. இது உங்களுடைய மேக்கப் ஸ்கின்குள்ளே போகாமல் ஒரு நல்ல பேரியர் மாதிரி உட்கார போகுது. நான் சும்மா சாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு 2-3 டார்க் ஸ்பாட்ஸ் உங்களுக்கு என்னுடைய ஸ்கின்ல வச்சு காமிக்கிறேன். அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது எப்படி கவர் பண்ணுறது அப்படின்றது. ஆரஞ்ச் கரெக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நீங்கள் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது. அது முக்கியமாக உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸில் நிறைய இருக்குது, பிக்மெண்டேஷன் நிறைய இருக்குன்னா கண்டிப்பாக ஆரஞ்ச் கரெக்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு கையில் எடுத்து அந்த டார்க் ஸ்பாட் மேலே அப்படியே நீங்கள் வந்து பேக் பண்ண போகிறீங்க. ரொம்ப பிளெண்டிங் இப்போ தேவை கிடையாது. ஆரஞ்சு வந்து ஃபுல்லாக அந்த பிளாக்கை மூடிடணும். மீதி இடத்துலலாம் இப்போ எனக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்மெண்டடாக இருக்குது ஸ்கின். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த ஆரஞ்சை கொஞ்சமாக போட்டு நான் லைட்டாக அந்த ஆரஞ்சு டிண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கன்சீலர் போட்டு இந்த ஆரஞ்சோட இன்டென்சிட்டியை கம்மி பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த டார்க் ஸ்பாட்டில் போட்டிருக்க ஆரஞ்சு வந்து ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு லூஸ் பவுடர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த ஆரஞ்சு மேலே நான் வந்து இப்படி கையாலே வந்து பேக் பண்ணுறேன். இந்த ஆரஞ்சு நான் போட போகிற கன்சீலர் மேலே உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி போட்டுட்டு அப்படியே டஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு வந்து எங்கேயும் மூவ் ஆக போகிறது கிடையாது, இன்டாக்டாக பர்ஃபெக்டாக இருக்க போகுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக பவுடரை, லூஸ் பவுடர் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவும் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். இது அந்த ஆரஞ்சு எல்லாத்தையும் வந்து இன்டாக்டாக பார்த்துக்க போகுது. அண்ட் என்னுடைய ஃபவுண்டேஷன் என்னுடைய ஸ்கின்ல உட்காரறதுக்கும் ரொம்ப நேரம் வந்து டைம் கொடுக்க போகுது. ஸோ லாங் லாஸ்டிங்காக என்னுடைய ஃபவுண்டேஷன் என் முகத்தில் இருக்க போகுது. ஸோ பவுடர் ஒரே ஒரு லேயர் மட்டும் லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கன்சீலர் வச்சு இந்த ஆரஞ்சை கவர் பண்ணிக்கிறோம். ஸோ என்னுடைய பிக்மெண்டேஷன் இருந்த இடத்துல நான் கன்சீலர் போட்டேன்ல, அதில் நார்மலாக நான் பிளெண்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கிறேன். ஆனால் ஆக்னே இல்லைனா டார்க் ஸ்பாட் இருக்க இடத்துல போட்ட கன்சீலரை வந்து யூஸ்வலாக பிளெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி டாட் பண்ணியிருக்கேன்னா இந்த அவுட்டர் எட்ஜஸை மட்டும் என்னுடைய ஸ்கின்னோட அப்படியே ஸ்கின்னாக பிளெண்ட் ஆகுற மாதிரி நான் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு பிக்மெண்டேஷனை அந்த இடத்துல இருக்க வச்சுக்க பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது பார்க்க கொஞ்சம் எப்படி ஒட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நம்ம லிட்டரலாக ஒட்டு தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது இந்த பேச்சஸ்லாம் வந்துட்டு அழகாக ஈவன் டோண்டாக வந்து மாறிட போகுது. ஸோ குயிக்காக ஃபவுண்டேஷன் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என் பேஸ் பர்ஃபெக்டாக இப்போ வந்து உட்காந்துருக்கு. இதுக்கு மேலே கன்சீலர் போடுறதுனா போடலாம். உங்களுக்கு அகேன் அந்த மாதிரி டார்க் ஸ்பாட்டில் வந்துட்டு ஏதோ ஆரஞ்சோ ஏதோ தெரியுது ஒழுங்காக கவர் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் கன்சீலர் எடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வெளியில் தெரிய போகிறது கிடையாது. கொஞ்சம் என்னென்னா ஃபேஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் வச்சு. ஆல்சோ நான் குவிக்காக வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன் என்னுடைய க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம். ஏன்னா ஒரு லேயர் நம்ம வந்துட்டு பவுடர் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குவிக்காக க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் பிளெண்ட் பண்ணோம், இல்லைனா அது போயிட்டு சீக்கிரமாக உட்காந்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயில் சீக்கிரமாக இப்போ வெளியில் வர போகிறது கிடையாது. நம்ம நல்ல ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு ப்ரெப் பண்ணியிருக்கீங்க, மேட்டிஃபைங் ப்ரைமர் போட்டிருக்கீங்க, க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மேக்கப் போடுறீங்க அப்படின்னா ஸ்கின் சீக்கிரமாக ஆயிலி ஆக போகிறது கிடையாது. சீக்கிரமாக ஆயிலி ஆகலைன்னா உங்களுடைய மேக்கப் வந்து ஆக்னேயால் அசிங்கமாக தெரிய போகிறது கிடையாது. செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடரே எடுத்துக்கிறேன். நல்லா லூஸ் பவுடர் எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து இப்படி செட் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே க்ரீமாக வந்து இருக்கவே கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்டாக்டாக செட் பண்ணிடணும். ப்ரான்சர், ப்ளஷ் அண்ட் ஹைலைட்டர் ஆப்ஷனல். ஹைலைட்டர் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ப்ரான்சர், ப்ளஷ் நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு மேட் ப்ராடக்ட்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அட்வைசபிள். ஸோ ஒரு மேட் ப்ரான்சர் எடுத்து நான் ஒரு ஆங்கிள்டு ப்ரஷில் என்னுடைய ஃபேஸோட சைட்ஸ் அண்ட் அவுட்டர் பெரிமீட்டர்ஸை வச்சு செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளஷ்க்கு வந்துட்டு அகேன் ஒரு மேட் ஷேட் எடுத்து ஸ்பஞ்ச் மூலியமாகவே எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் என்னுடைய சீக்ஸில் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இதான் ஃபைனல் லுக். நான் வந்து குவிக்காக சிம்பிளாக என்னுடைய ஐஸ் அண்ட் லிப்ஸ் வந்து முடிச்சுக்கிட்டேன். பேஸ் வைஸ் நான் எதுவுமே செய்யவே இல்லை. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிட போகிறேன், ஏன்னா ஒரு லேயர் பவுடர் லேயர் கொடுத்துருக்கேன். இதுவே என்னுடைய மேக்கப் வந்து மேட்டாக வச்சுக்க போகுது. அண்ட் என்னுடைய மேக்கப் எனக்கு மேட்டாக தான் வேணும். நான் செட்டிங் மிஸ்ட் ஏதாவது அடித்தேன் அப்படின்னா கூட அது எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். கொஞ்சம் சீக்கிரமே அந்த ஒரு க்ளோயான ஜூவியான பேஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு கூட நீங்கள் தாராளமாக செட்டிங் மிஸ்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு
க்ரீம் பேஸில் வந்துட்டு ஒரு லூஸ் பவுடர் லேயர், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி போடுறது பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்க போகுது. அண்ட் உங்களுடைய முகம் எந்த அளவுக்கு மேட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆக்னே சிச்சுவேஷன் வந்து வேர்ஸாக மேக்கப் மேலே தெரியாமல் இருக்க போகுது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்கின் ப்ரெப் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வந்துட்டு ஆக்னே இருக்குது அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் ஸ்கின் ப்ரெப் பண்ணிக்கிறது அட்வைசபிளான ஒரு விஷயம். இந்த ரேஞ்ச் ஆஃப் பவுடர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதோட அவ்வளோதான், நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.